உங்களில் யாருக்காவது இந்த கிட்னி ஸ்டோன்கிற டிசீஸ்னால் அவதிப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஃப்ளவர் ரெமிடிஸில் இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸ் இருக்குது, ஃபாரினில் இருந்து வர்ற ஃப்ளவர் ரெமிடிஸ் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் கலந்து சாப்பிட்டிங்கனாலே அந்த கிட்னி ஸ்டோன் தானாகவே கரைஞ்சி போயிடும். முதல் காரியம், இந்த கிட்னி ஸ்டோனுன்னா என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், தண்ணி குடிக்கிறதுல நிறைய சால்ட்டு, இப்போ சோடியம் பொட்டாசியம்ங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸு நிறைய இருக்குது. அப்போது இந்த சால்ட்டு மினரல்ஸ் எல்லாம் சில சமயம் என்ன ஆகும், இந்த கிட்னியில் இல்லைன்னா கிட்னியிலேருந்து வர்ற டியூபில் இல்லைன்னா மூத்திரப்பை, யூரினரி பிளாடர் அங்கெல்லாம் போய் சிக்கிக்கும்னா ஒரு சின்னதாக டெபாசிட் ஆகும். அது டெபாசிட் ஆச்சுன்னா பாக்கி எல்லா மினரல்ஸையும் சால்ட்ஸையும் அது வலிச்சு எடுத்து அந்த டெபாசிட்டை பெருசாக்கும். அப்படி பெருசாகும்போது தான் அதை ஸ்டோனுங்க அப்படிங்கிறோம். ஏன்னா கல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது இந்த ஸ்டோன் வளர வளர பயங்கரமான பெயின் வரும், அந்த தாங்கிக்க முடியாத பெயின் வந்துடும். அது மட்டும் இல்லை, யூரின் பாஸ் பண்ணுறதுல கஷ்டம் வரும், நிறைய ப்ராப்ளம் அதை தொடர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னால் ஃப்ளவர் ரெமிடிஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக, அதாவது அந்த கல்லை அந்த மருந்து சாப்பிட்றதுனாலேயே அந்த கல் தானாக உடஞ்சி சின்ன சின்ன தூளாகி அது யூரின் வழியாக வெளியே வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அதுக்குண்டான கேரண்டி ஃப்ளவர் ரெமிடிஸில் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்கள் பேர், வயசு, இடம், எங்கேருந்து கூப்பிட்றீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃபு, அதாவது இடம், அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதை கேட்டுட்டு நான் கூப்பிட்டு பாக்கி விஷயங்களை நம்ம பேசிக்கலாம்.